வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26 வகையான கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க, 10th 12th தமிழில் வந்து எழுத படிக்க தெரியும், டிப்ளமோ டிகிரி, இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸ்டார்டிங்கே வந்து சேலரி 10,000 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 15,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் 4/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களோட நேம், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ஆதார் கார்டு நம்பரு, ஜெண்டரு, திருமணமானவரா இல்லையா, ஜாதி என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி என்ன, உங்களுடைய வயது, கல்வித் தகுதி என்ன, கணினியில் தகுதி இருக்குதா, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப தகுதிகள் என்ன, இது எல்லாமே கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ₹100 செலுத்தியதற்கான அசல் ரசீது இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருக்குதா, அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை உங்களுக்கு யாராவது வந்து பணியாளர் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக ஃபில் பண்ணி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சைன் பண்ணி இதை வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேல்காலம் அனைத்தவர்களும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை, இதில் எதிர்காலத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் எழுதிக்கங்க. தென் உங்கள் மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அது மாதிரி வந்து எழுதிக்கங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் 4/11/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நேம் கூர்க்கா. இதுக்கு 17,900 அதிகபட்சம் 50,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி அதிகமாக இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது இரவு காவலர். இதுக்கு வந்து 2 போஸ்டிங் இருக்குது. 17,900 அதிகபட்சம் 50,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். 8th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிருதங்கம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட இசைப்பள்ளியில் நீங்கள் வந்து துறையில் தேர்ச்சி பெற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது புஜங்கம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 சேலரி, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வேத பாராயணம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமஸ் ஆகமப்பள்ளி அல்லது வேத பாடசாலையில் வந்து இது தொடர்புடைய துறையில் வந்து நீங்கள் 3 ஆண்டு படிப்பை வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது குடைக்கு சொல்லியிருக்காங்க. குடைக்காரர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாலை கட்டி. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை இதெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். தமிழ் புலவர். இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமய பிரசங்கி. அடுத்தது சித்த மருத்துவர், ஓட்டுநர். இந்த சித்த மருத்துவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் PSMS முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்டுநர். இதுக்கு வந்து டிரைவர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செவிலியர் அதாவது நர்ஸு 14,000 சேலரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து 15,000 சேலரி. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ 12th வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து வந்து நாதஸ்வரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகமப்பள்ளியில் நீங்கள் வந்து பயிற்சி பெற்றிருக்கணும். அடுத்தது துப்புரவாளர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டச்சர் அதாவது டைப்பர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. தட்டச்சருக்கு வந்து உங்களுக்கு டைப்பிங் வந்து நாலேஜ் வந்து இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பல வேலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 11,600 36,000 வரைக்கும். நாதஸ்வரம், காவலர். ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. மேளம். இது மாதிரி பார்த்திங்கன்னா லெவல் 2 12/1 அதே மாதிரி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறை அலுவலக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணிகையிலேருந்து கொடுத்துருக்காங்க, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.